இப்போ நான் வந்து இந்த நைட்டி தான் ரீசைக்கிள் பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம 2 டாப் கட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நைட்டி வந்து நான் ஜஸ்ட்டு கரெக்டாக வச்சு ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு இங்கே இருக்கு இல்லைங்களா, கீழேருந்து ஒரு 27 இன்ச்சுக்கு வந்து இங்கே நான் மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து நார்மலாக ஜீன்ஸ்க்கெல்லாம் போகிற மாதிரி ஒரு ஷார்ட் டாப்பாக ஸ்டிச் பண்ண போகிறோம். ஜீன்ஸ் பிளாஸோ அதுக்கெல்லாம் போகிற மாதிரி ஒரு ஷார்ட் டாப் வந்து இங்கேருந்து 27 இன்ச்சுக்கு ஹைட்டுக்கு நம்ம எடுத்தாச்சு. கட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒன்று. இப்போ இந்த மேல் கிளாத் இருக்குது இல்லைங்களா, இந்த மேல் கிளாத்தில் ஒரு 15 ரெடி லென்த் வரணும். மேலே ஷோல்டர்லாம் அது பிடிச்சிருக்கு. ஸோ மேல் டாப்பை நான் அப்படியே வச்சுக்க போகிறேன். இங்கேருந்து ஒரு 15.5 வரைக்கும் ஒரு லைன் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து மேல் டாப்பாகவும் இதை வந்து கீழ் டாப்பாகவும் கீழே ஃப்ளீட்ஸ் மாதிரி வச்சு ஒரு டாப்பும், இதை வந்து ஜீன்ஸுக்கு போகிற ஷார்ட் டாப்பாகவும், இதுக்கு ஸ்லீவுக்கு வந்து இங்கே இருக்கிற கிளாத் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த கிளாத்தையும் இந்த சைடு வருது இல்லைங்களா, அங்கே கொஞ்சம் நமக்கு கிளாத் கிடைக்கும், இவ்வளோ கிடைக்கும். அதை வந்து இந்த சென்டர் பார்ட் கூட ஜாயின் பண்ணி நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். வாங்க கட்டிங் பார்க்கலாம். நைட்டி 4 பண்ணிவிட்டு இதோட ஹைட் 27 வந்து மார்க் பண்ணி ஒரு லைன் பண்ணிக்கிங்க. இதில் தான் நம்ம ஷார்ட் டாப் கட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு மார்க், மேலே வந்து ஒரு 15.5 வந்து நம்ம மார்க் பண்ணி அதை தனியாக கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த ரெண்டையும் தனியாக கட் பண்ணிங்க. நடுவில் இருக்கிற பார்ட் வந்து ஸ்லீவ் பார்ட்டுக்கு வந்து நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர் வந்து 7.5 வச்சுக்கோங்க. இது போட் நெக். ஸோ அதனால் நம்ம ஷோல்டர் 7.5 வைக்கிறோம், இல்லாட்டி 6.5 வைப்போம். ஆம்கோல் வந்து 7.5 வச்சுக்கோங்க. ரெண்டுமே சேமாக வச்சுக்கோங்க. நார்மலாக இந்த குர்த்திக்கு 7 வைப்போம். ஸோ இதுக்கு வந்து 7.5. வெயிஸ்ட் வந்து அளவு மார்க் பண்ணது 14.5, ஹிப்புக்கு வந்து 21.5 ஒரு லைன் பண்ணிக்கிங்க. பண்ணிவிட்டு செஸ்ட்டு வந்து 9 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்ஜின். அதேமாதிரி வெயிஸ்ட்டுக்கு என்னோடய 8.5, 1 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்ஜின், 1 இன்ச் வந்து பேக் டாட்டுக்கு. ஹிப்பு வந்து 10.5 + 1 மார்க் பண்ணிவிட்டு மேலே என்ன வருதோ கீழே அதே மார்க் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு ஜாயின் பண்ணிடுங்க. ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் உள்ளே வந்து இப்படி குளிச்சு 1 இன்ச்சுக்கு இப்படி வெட்டணும். ஓகே, இப்போ 1/2 இன்ச் ஷோல்டர் ஸ்லோப், 1/2 இன்ச் ஷோல்டருக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு விட்டுட்டு 1.5 இன்ச்சுக்கு வந்து பேக் ஆம் கோல் 8.5 கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நெக் வித் வந்து 3 இன்ச் வைக்கிறேன். அதாவது 2.5 இன்ச் ரெடி லென்த், 1/2 இன்ச் போக எனக்கு அங்கே அந்த சைடு வந்து 4.5 வருது. பட் 4.5 வைக்கக்கூடாது. நம்ம கிராஸ் பீஸ் குடிச்சு எடுத்துக்கிறனாடிக்கு 4.25 வச்சுட்டு ஃப்ரண்ட் நெக் ஹைட்டு வந்து 4 வச்சுக்கோங்க. ஓகே, 4.25 அகலம், அடித்து திருப்பி வந்து 4.5 வச்சுக்கலாம். ஒரு பாக்ஸ் போட்டுட்டு அங்கேருந்து 1.25 ஹைட்டில் ஒரு லைன் இப்படி ஒரு க்ராஸ் போட்டு எடுத்திங்கன்னா தான் போட் நெக் வந்து ஷேப் கரெக்டாக வரும். ஸ்லோப் கண்டு மறக்காமல் கொடுத்துட்டு இப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரண்ட் குடஞ்சி எடுத்துட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு பேக் பார்ட்டுக்கு டாட் பிடிச்சிடலாம். 4 இன்ச் அகலத்தில் ஒரு டாட் வச்சுட்டு அங்கேருந்து ஹைட்டு வந்து மேலே 4.5 கீழே 4.5 1/2 இன்ச் அகலம் உள்ள வச்சு நம்ம டாட் பிடிக்க போகிறோம். மொத்த ஹைட் 9ங்க. வித்து வந்து 1/2 இன்ச். இதே மாதிரி இந்த சைடும் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த சைடு மார்க் பண்ணிவிட்டு டாட் எப்பவும் போல் பிடிச்சி எடுத்துடலாம். பிடிச்சி எடுத்துகிட்டு மேலே கிராஸ் பீஸ் கொடுத்து நான் நெக் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இதேமாதிரி ஃப்ரண்ட்டுக்கும் நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபோல்ட் பண்ணி நெக்கை சென்டர் மார்க் பண்ணிவிட்டு இதோ சென்டர் இதில் பிளாக் கலர் இருக்கு. நாளைக்கு பிளாக் கலரில் ஒரு சின்னதாக லேஸ் வைக்கலான்னு இருக்கேன். நம்ம பிளாக் கலர் பிளாஸாக வியர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த சென்டர் டாட்டுக்கு கொஞ்சம் மேலே இதை வச்சுருக்கேன். கரெக்டாக அந்த ஸ்ட்ரைட்டில் கரெக்டாக வெயிஸ்ட் லைன் வர வரைக்கும் கீழே வந்து ஒரு ஃபோல்ட் பண்ணி இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் பண்ணிடுங்க. ஓகே, இதுக்கு மேலே இதை வந்து லேஸை வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிராஸ் பீஸ் குடிச்சு ஃப்ரண்ட்டை வந்து நெக் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து நான் லேஸ் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு லேஸ் ஸ்டிச் பண்ணது கொஞ்சம் நம்ம மேலே ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. இப்போ வந்து கிராஸ் பீஸ் வந்து 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அப்போ தான் இதை அடித்து உள்ளே திருப்பும் போது லேஸ் வந்து இப்படி உள்ளே போயிடும், கரெக்டாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் நார்மலாக கிளாத் எடுத்து குர்த்தி ஸ்டிச் பண்ணும் போது இந்த மாதிரி லேசஸ் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த குர்த்தியோட லுக் வந்து ரெடிமேட் லுக் மாதிரியே இருக்கும். கொஞ்சம் லுக்கும் நல்லா ரிச்சாக இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். நான் எங்கே போனாலும் ஷாப்பில் இந்த கலர் பார்த்தோன்னா எல்லா கலரும் வாங்கி வச்சுக்குவேன். எப்போவாது யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். நான் கண்டிப்பாக ஒரு நாள் என்னோட லேசஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் போடுறேன். இப்போ நீங்கள் அர்கட் பண்ணிவிட்டு இது அப்படியே நம்ம திருப்பி உள்ளே ஸ்டிச் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஃப்ரண்ட்டில் வந்து அவ்வளோ ஆல்ரெடி கீழே வந்து கிளாத் மடிச்சு தான் அடிச்சிருக்கு. நான் நைட்டியில் மடிச்சு வச்சது இல்லைங்களா, அப்படியே எடுத்துகிட்டு நான் இதுக்கு மேலே இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். ஓகே, ஃப்ரண்ட்டு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இதுக்கு உள்ள பேக் நல்ல பக்கம் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி போட்டு நம்ம எப்பவும் போல் ஷோல்டர் வந்து 1/2 இன்ச்சுக்கு ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, 1/2 இன்ச்சுக்கு இங்கே ஸ்டிச் பண்ணிடுங்க.
½ இன்ச்சுக்கு இங்கே ஸ்டிச் பண்ணிங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸ்லீவுக்கு வந்து நான் சைடில் அந்த கிளாத் இருந்துச்சு இல்லைங்களா, அதை நான் வந்து எக்ஸ்ட்ரா இப்படி வச்சுருக்கேன். இல்லைன்னா ரொம்ப ஷார்ட் ஸ்லீவாக இருக்குது. ஷார்ட் டாப்புக்கு வந்து ஷார்ட் ஸ்லீவ் தான் நல்லாயிருக்கு. எனக்கு இவ்வளோ தான் மொத்தமே கிளாத் அவைலபிள் இருந்துச்சு. ஸோ அந்த நம்ம சைடு கட் பண்ணோம் இல்லைங்களா, அதை எடுத்து நான் இங்கே ஜாயின் பண்ணிட்டேன். மொத்தம் எனக்கு 9 இன்ச் வருது. ரெடி லென்த் வந்து எனக்கு 8 வரும். ஓகே, இது வந்து ஸ்லீவ் நான் எப்பவும் போல தான் நான் கட் பண்ணியிருக்கேன். நிறைய வீடியோஸில் போட்டிருக்கேன் பாருங்கள். இது வந்து எனக்கு எடுக்கும்போது அது தெரியல, சேவ் ஆகலை. ஓகே, ஃப்ரண்ட்டு கொஞ்சம் இப்படி குழஞ்சி எடுத்திருக்கேன். இதேமாதிரி 2 ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டு நம்ம எப்போ ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களோ அந்த மாதிரி ஜாயின் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட்டை வந்து அட்கட் பண்ணியிருப்பேன். எப்பவுமே ஃப்ரண்ட்டை வந்து அட்காட் பண்ண முன்னாடி உள்ளே வச்சுட்டு நல்ல பக்கம் உள்ளே இருக்க மாதிரி வச்சுட்டு சென்டர் அர்காட் இருக்கு இல்லைங்களா, அந்த சென்டர் அர்காட் நேர் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணதை வச்சுட்டு ஒரு சைடு ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த சைடு அடிங்க. அப்போ தான் சென்டர் கரெக்டாக வரும். சென்டர் அர்காட் கரெக்டாக வச்சுட்டு இந்த சைடு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிடலாம். பார்த்தீங்களா, எனக்கு கரெக்டாக இருக்குது. இங்கேருந்து ஸ்டிச் ஆரம்பித்து இப்படியே கொண்டு வந்து இங்கேயோட ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை அப்படியே திருப்பிட்டு இப்படியே வரும்போது இங்கே டபுள் ஸ்டிச் ஆயிரும். அப்புறம் அங்கேருந்து அப்படியே இங்கே ஒரு ஸ்டிச் ஆயிரும். மறுபடியும் எடுத்துகிட்டு இன்னொரு ஸ்டிச். ஓகே, 2 பக்கம் ஸ்லீவ் ஜாயின் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிட்டா ஸ்லீவ் ஜாயின் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம சைடு அடிச்சிடலாம். இப்போது ஸ்லீவ் வித் மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து இப்படியே ஆம் கோல் கிட்ட கொண்டு வந்து அப்படியே 1 இன்ச் தான் விட்டுருக்கோம். ஸோ 1 இன்ச்சுக்கு அப்படியே மார்க் பண்ணிட்டு வந்து ஸ்லிட்டு எங்கே வருதோ அங்கே வந்து அர்காட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அந்த அர்காட்டுக்கு கீழே 1/2 இன்ச் வரைக்கும் ஒரு கெட்டு தையல் போட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க. இதே மாதிரி அந்த சைடும் ஆனால் நீ விட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இங்கே கெட்டு தையல் போட்டு ஸ்டாப் பண்ண மாதிரி ஆப்போசிட்டு தையல் கெட்டு தையல் போட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்லிட்டு வந்து நம்ம எப்பவும் போல் டபுள் இப்படி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு ஃபோல்ட், இப்படி ஒரு ஃபோல்ட். ஓகே, இப்போ இங்கே வந்து கெட்டு தையல் போட்டு ஸ்டாப் பண்ணியிருக்கேன். விசிபிளாக தெரியல. இப்போ வந்து ஸ்லிட் அடிக்க போகிறோம். ஸ்லிட் அடிக்கிறதுக்கு இங்கே கெட்டு தையல் போட்டு ஸ்டாப் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த கெட்டு தையலை ஒட்டி ஒரு ஃபோல்டு. இது காட்டன்னாடி நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி ஒரு ஃபோல்டு கரெக்டாக அந்த இது வரணும். இப்படி இன்னொரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து அப்படியே ஸ்டிச்சஸ் கொண்டு வந்துட்டு இங்கே நல்லா இங்கே வந்து விசிபிளாக இங்கே வந்து தெரியுது இல்லைங்களா, நம்ம 1/2 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். ஸோ இங்கேருந்து கொண்டு வந்துட்டு கரெக்டாக ஸ்லிட்டு இங்கே வருதுன்னு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்படி மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து இப்படி ஸ்டிச் கொண்டு வந்து இப்படியே கொண்டு போய் இந்த சைடு ஆல்ரெடி நீங்கள் இப்படி ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி குண்டூசி குத்தி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸ்டிச் இப்படியே கொண்டு வந்து இங்கே இப்படியே வி மாதிரி கொண்டு போய் இங்கே இப்படியே போட்டு இப்படி கொண்டு போய் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் இந்த எண்டில் இன்னொரு ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டோம்னா நமக்கு வந்து ஸ்லிட் ரெடி ஆகிடும். இதே மாதிரி அந்த சைடு நம்ம ஸ்லிட் ரெடி பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த டாப் வந்து ரெடி ஆகிடும். செகண்ட் டாப் ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து இதை வந்து நைட்டி இருக்க மேலே வந்து 15 இன்ச் எடுத்தோம் இல்லைங்களா, அதை வந்து நான் ஜஸ்ட்டு 4 பண்ணிக்கிறேன். கரெக்டாக 4 பண்ணிக்கிங்க. இந்த சென்டரில் வந்து மூவ் ஆகிடும். அப்போ வந்து நீங்கள் வந்து இப்படி ஸ்கேலை வச்சு கரெக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் கரெக்ட் பண்ணிவிட்டு இப்படி தொட்டு படிங்கன்னா 4க்காவது கரெக்டாக இருக்கும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி மூவ் ஆயிடுச்சுன்னா மெஷர்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஓகே, 4 பண்ணிவிட்டு இங்கே வந்து ஷோல்டர் வந்து ரொம்ப அகலமாக கொடுத்துருக்காங்க. நமக்கு அவ்வளோ ஷோல்டர் தேவையில்லை. நெக் வந்து க்ளோஸ் நெக். அப்போ வந்து நம்ம வந்து போட் நெக்கு கிடைக்கிற மெஷர்மெண்ட் நம்ம எடுத்துக்கலாம். 7.5 ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே ஷோல்டர் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஆம்கோல் வந்து 7 வச்சா போதும். முதல்ல இருந்ததுக்கு 7.5 வச்சோம் இல்லைங்களா, ஷோல்டர் ஸ்டிச் பண்ணாதனாடிக்கு 7.5 வச்சோம். இப்போ ஷோல்டர் ஸ்டிச் இதில் ஆல்ரெடி பண்ணியிருக்கு. நம்ம அப்படியே தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம 7 வச்சுக்கலாம். இது ரெண்டையும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இங்கே தான் செஸ்ட்டு மார்க் பண்ண போகிறோம். நம்மளோடது 9. இங்கே எவ்வளோ அகலம் இருக்குது கரெக்டாக இது கரெக்டாக பிரித்து வச்சிங்கன்னா நம்மளோட கரெக்ட் மெஷர்மெண்ட் வந்து இங்கே 10 வருது. ஓகே, இதை வந்து நீங்கள் கட் பண்ணக்கூடாது, பிரித்து தான் எடுக்கணும். இப்போ ஸ்லீவை வந்து நான் பிரித்து எடுத்துடுவேன். 10. வேஸ்ட்டு வந்து என்னோடது 8.5 ஒரு டாட், 9.5 ஒரு டாட். இது ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டாப்புக்கு வந்து கீழே வந்து லைட்டாக ஒரு கர்வ் பண்ணி எடுத்துக்குவோம். அப்போ தான் ஷேப் வந்து கரெக்டாக வரும். 1/2 இன்ச் to 1 இன்ச் இப்படியே கொண்டு போய் இப்போ இங்கே கொண்டு போய் இங்கே வந்து ஆம்கோல் வந்து 1.5 இன்ச்சுக்கு எப்பவும் போல் பேக் ஆம்கோல் வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் ஆம்கோல் 1/2 இன்ச் உள்ள. ஓகே, குழஞ்சி எடுத்துருங்க. ஓகே, எடுத்து இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஸ்லீவ் வந்து பிரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு கீழே வந்து நம்ம ப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். இப்போ வந்து இந்த மெஷர்மெண்ட் மாதிரியாக நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஓகே, ஸ்லீவ் வந்து செப்பரேட்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் வந்து குழஞ்சிருக்கிறது வந்து
இதை எடுத்து பேக் இப்படி எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட்டு மட்டும் தனியாக குடஞ்சிருக்க போகிறோம். ஓகே 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 ஃப்ரண்ட் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கீழ் டாப்புக்கு வந்து 12 இன்ச் ஹைட்டுக்கு நான் சும்மா இப்படி ஃபீல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். கரெக்டாக மேல் டாப்போட இந்த மேல் டாப் இருக்கு இல்லைங்களா, அந்த கீழே எவ்வளோ லென்த்து வருதோ அந்த அளவுக்கு ப்ளீட்ஸ் எடுத்து நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த நம்ம கீழே ப்ளீட்ஸ் எடுத்து வச்சு இல்லைங்களா, அந்த நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி போயிட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஓகே ஓகே 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. இதே மாதிரி பேக்கே ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. இப்போ ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து கீழே வந்து இந்த கிளாத் வந்து ஸ்லீவ்க்கு அவங்க கொடுத்துருந்த கிளாத் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணிட்டு இதோட ஹைட் வந்து 12.5 இன்ச் இருக்குது. கேப் ஹைட் வந்து 3 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி ஒரு லைன் பண்ணிக்கோங்க. வந்துட்டு இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச் ஜாயின் பண்ணிட்டு இந்த ஃபோல்டட் சைட்லேருந்து நம்மளோட ஆம்கோல் எங்கே வருதுன்னு பார்த்துக்குங்க. என்னோடய ஆம்கோல் 8.5, அது கூட 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்குது. கரெக்டாக 8.5. இந்த 8.5லேருந்து இந்த 1.5க்கு வந்து அப்படியே கையிலேயே மார்க் பண்ணிடுங்க. ஓகே அப்புறம் உள்ள ஆம்கோல் ஃப்ரண்ட் ஆம்கோல் வந்து அதே மாதிரி உள்ளே குடஞ்சி எடுத்துருங்க. ஸ்லீவ் வித்தை வந்து 5.25 மார்க் பண்ணிக்கோங்க. அங்கேருந்து 1 இன்ச் இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே இது இப்படி கட் பண்ணி எடுத்துருங்க. இங்கே வந்து சென்டர் கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்ல பக்கம் உள்ளே போட்டு இதை குடஞ்சி எடுத்துக்கலாம். ஓகே இப்போ வந்து கிளாத் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் இருக்கு இல்லைங்களா, இங்கே வந்து சென்டர் கட் பண்ணதை வந்து கரெக்டாக இங்கே சென்டர் கட் பண்ணியிருக்கு ஷோல்டர் ஜாயிண்டில் வச்சுட்டு ஃப்ரண்ட்டு கரெக்டாக நம்மளை பார்த்துருக்கிற மாதிரி போட்டு அப்படியே இங்கே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. ஓகே இந்த 1/2 இன்ச்சுக்கு அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இந்த சைட் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இதை அப்படியே திருப்பிட்டு இதை அப்படியே இங்கே கொண்டு போய் அங்கே அப்படி அந்த சைட் ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. இதே மாதிரி அந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணிவிட்டு சைடு அடிச்சிட்டோம்னா நமக்கு வந்து இந்த டாப் ரெண்டு ரெடி ஆகிடும். இருந்து வித் அகலம் ஒரு நோட் பண்ணிவிட்டு இங்கேருந்து அப்படியே கொண்டு வந்து ஆம்கால் கிட்ட 1 இன்ச் இருக்கும் இல்லைங்களா, அப்படியே கொண்டு வந்து வரும்போது இந்த ஃப்ரண்ட்டும் பேக்கும் இந்த சைடு ரெண்டும் ஜாயிண்ட்டு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே இந்த கீழே வரைக்கும் சைடு அடிச்சிருங்க. ஓகே சைடு அடிச்சு கெட்டு தேடி ஸ்டாப் பண்ணிட்டோம்னா இந்த சைடு எப்படி அடிச்சிங்களோ அதே மாதிரி இந்த சைடும் சைடு அடிச்சிட்டோம்னா நமக்கு வந்து இந்த டாப் ரெடி ஆகிடும்.